இந்த படத்தில் அவரோட இன்னொரு சைடை நான் பார்த்து ரொம்ப வியப்பாக பார்த்தேன். பிகாஸ் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கனெக்டை வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு. என்னோட நல்லது கெட்டதில் எனக்காக நிற்கிறதுக்கு ஒரு இனிய ஸ்பெஷல் பர்சன் கிடச்சிருக்காரு அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்ததா தீனா. தீனானாலே கலாய், காமெடி. நாங்கள் கூட உங்களுடைய குரலில் உங்களுடைய கவுண்டர்லாம் நிறையவே வாங்கியிருக்கோம். சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி கைதி படத்தில் இவரால் கேரக்டர் ரோலும் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருக்குமே எடுத்துக்காட்டினார் ரொம்ப அழகாக டைரக்டர் லோகேஷ். அப்படியே மறுபடியும் ஒரு ட்ராவல், இவ்வளோ பெரிய படம் இப்படி இருக்குதுண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். லொகேஷனை எங்கள் அம்மாவும் அப்பாவும் நீ ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. இதை விட ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணான்றது எனக்கு தெரியல. அதை கொடுத்தது நீங்கள் தான். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதாவது லோகேஷன்ட்ட பிடிச்ச விஷயமே என்னென்னா, அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கூட இருக்க ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, சொந்த தம்பிங்க மாதிரி பார்த்துப்பார். அது வந்து லோகேஷனுக்கு பிடிக்கும். நீங்கள் எப்போவுமே இப்படியே இருக்கணும்னு ஐ லவ் யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து அனிருத் அண்ணன், அவங்கள வந்து ரொம்ப நாளாக நான் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அவங்களோட மியூசிக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மாளவிகா மோகனன், அப்செட் ஆகாதீங்க. ஷீ இஸ் வெரி குட் ஆக்ட்ரஸ் அண்ட் வந்து வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்கிட்ட நிறைய பேசணுன்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் பேச முடியல. இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. அவங்களுக்கு புரியல போல இருக்கு. நான் ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் மை டாக் அண்ட் ட்ரான்ஸ்லேட் யூ. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் ஃபைனலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது எல்லோரும் வந்து படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஆடியோ லான்ச்சையே படம் மாதிரி எதிர்பார்த்து வெயிட் பண்ணோன்னா அது ஒருத்தரால் தான் முடியும். அது எங்கள் தளபதியால் தான் முடியும். அதாவது அவர் ஸ்டேஜ் ஏறி இது வரைக்கும் வந்து எனக்கு இது வேணும், எனக்கு அது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுவும் பேசினதில்லை. என் ரசிகர்களுக்கு இதை செய்யணும், என் மக்களுக்கு இதை செய்யணும்னு மட்டும்தான் பேசியிருக்காரு. தவிர அது வந்து ஸ்டேஜில் மட்டும் கிடையாது, கீழே போனால் கூட அப்புறம் உன்னை பற்றி சொல்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி தான் அவர் கேட்டு பழகிருக்காரு. அது வந்து மேடையில் மட்டும் கிடையாது, ரியலும் அவர் அப்படி தான். சரி, ஓகே. இந்த ஒரு மேடையில் உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். 10 செகண்டில் நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு ரூமர் ஸ்டார்ட் பண்றீங்க. 10 செகண்ட்ல நான் என்ன செகண்ட்ல 3 பேரும் சொல்லணும். 10 செகண்ட்ல உங்களை பத்தின ஒரு ரூமர் நீங்க கிளப்பி விடணும். என்ன பத்தி அது வைரல் ஆகணும். ஆரம்பத்திலே சொன்னனே, மாளவிகா மோகனன், டோன்ட் ஃபீல், ஐ வில் டாக் டு யூ, டோன்ட் வரி. ஓகே ஓகே. அப்போ உங்க ரூமர் என்னன்னா, மாளவிகா மோகனன் தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் அவங்களுக்கு இன்னும் டைம் கொடுக்கல. கரெக்டா? நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நான் சிம்பிளா சொன்னதே போதும், அதே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ரம்யா, நான் கொஞ்சம் வெக்கமே இல்லாமல் சொல்ல போகிறேன் இந்த ரூமரை. மாஸ்டர் படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நாள் அன்னைக்கு விஜய் சார்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து, என்னம்மா இப்படி நடிக்கிற, இந்த மாதிரி ஒரு நடிப்பாற்றல இவ்வளோ நாள் எங்கே ஒளிச்சு வச்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி. இல்லை, இது ஹியூமர், இது ஜோக்கு. உங்களுக்கு சொன்னது புரியல. இவர் ரூமர் கேக்குறார். ரூமர் கிடையாது. நான் உங்களை சப்போர்ட் பண்றேன் ரம்யா. ரூமர்லாம் கிடையாது. பாராட்டி இருக்காரு. டக்குன்னு கேட்டீங்க, வந்ததை சொன்னேன். இல்ல, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது ரம்யா. ஐ ரியலி லைக் இட். ஆரம்பத்திலே சொன்னல, தமிழ் வார்த்தை ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்றேன். அது 2 அர்த்தம் இருக்கு. என்னம்மா நீங்க இப்படி நடிக்கிறீமா, அப்படி ஒண்ணு இருக்கு. என்னவா நீ இப்படி நடிக்கிற, அது ஒண்ணு இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க போங்க.